உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் 8/11/2015 ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி மாலை 5:50 வரை, பின்பு திரியோதசி திதி. உத்திர நட்சத்திரம் காலை 7:08 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாய் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று 6 சஞ்சரிப்பதால் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி மன அமைதி, சந்தோஷம், இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நன்றாக உள்ளது. ரிஷப ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக அமைய பெற்று 5இல் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சிகரமான பலன்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருப்பதால் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது உடன் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைபடக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய நாளில் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் எந்தவித நெருக்கடியையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையானது உங்களுக்கு உண்டாகும். பண வரவானது சிறப்பாக இருந்தாலும் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும்.